வெல்கம் டு ஏஎம்ஆர் டாக். மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு காணொளியில் ஒரு மழலை சிறுமியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சீனத் சிமாஸ் என்கின்ற இந்த சிறுமி கொழும்பு முஸ்லீம் லேடிஸ் காலேஜிலே தற்போது கிரேட் 5 எக்ஸாம் செஞ்சுட்டு கிரேட் 6க்காக ஆயத்தமாகின்ற இந்த சிறுமிக்குள் பல திறமைகள் இருக்கிறது. இவரது வீடு வந்தபோது பல கிண்ணங்கள், பல நினைவு சின்னங்கள், பல சான்றிதழ்கள் கைவசம் வைத்திருக்கிறார். இறுதியாக இடம்பெற்ற தேசிய மீளாதின போட்டியில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு முதலாவது இடத்தினை பெற்ற ஒரு தேசிய வெற்றியாளர் ஜீனத். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி நலமா இருக்கிறீங்களா? கிரேட் 5 எக்ஸாம் செஞ்சிருக்கிறீங்க, கிரேட் 6க்கு போறீங்க, எப்படி ஹாப்பியா? ஓகே, சொல்லுங்க, நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் எங்களோட நேயர்களுக்கு உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. என்னுடைய பேர் வந்து ஜீனத் ஷிமாஸ். நான் கொழும்புல தான் வசிக்கிறேன். என்னுடைய ஸ்கூல் வந்து முஸ்லீம் லேடிஸ் காலேஜ். என்னுடைய வாப்பா வந்து ஒரு போலீஸ்மேன், அவர் பேர் வந்து ஜஃபீர். என்னுடைய உம்மா வந்து ஒரு சமிஹா ஜஃபீர் உம்மாடைய பேர். அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். என்னுடைய அம்பிஷன் வந்து ஒரு டாக்டர். ஓகே, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் டாக்டரா வரணும்னு நாங்கள் துவா செய்யறோம், சரியா? ஓகே, ஜீனத், சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்னென்ன திறமை இருக்கு? நீங்க பல திறமைகளை சொந்தக்காரியாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள என்னென்ன திறமை இருக்கு? நீங்க என்னென்ன ப்ரோக்ராம் செய்வீங்க? நான் ஓதுவேன், நன்றாக ஓதுவேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ்ல எடுத்திருக்கேன். அடுத்தது நல்ல ஸ்பீச் பேசுவேன், நிறைய ஸ்பீச் பேசி அதுலேயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கேன். நல்லா வரைவேன். ஓகே, இப்படி நிறைய திறமைகள் உங்களுக்கு இருக்கு. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இவரது சான்றிதழ்கள், இவரது நினைவு சின்னங்கள், இவர் என்னென்ன போட்டிகளில் கலந்து கொண்டு எதை எதை பெற்றிருக்கிறார் என்பதை நாங்கள் தற்போது பார்த்து விட்டு வரலாம். நீங்களே பார்த்திருப்பீர்கள் நிகழ்ச்சியிலே பல சான்றிதழ்கள், பல நினைவு சின்னங்கள், பல பதக்கங்களை தற்போது கிரேட் 5லே கொழும்பு முஸ்லீம் லேடிஸ் காலேஜிலே படிக்கிறார். இந்த வயசில் பல விருதுகளுக்கு சொந்தக்காரியாக இருக்கிறார். ஸோ இன்னும் அவரோட நாங்கள் நிறைய பேச போகிறோம். நீங்கள் இறுதியாக உங்களுடைய ஸ்கூலில் நடந்த ஒரு ப்ரோக்ராம் உள்ள கலந்து கொண்டதா சொல்லுப்பாட்டிக்கு சொல்லுங்கள். அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒரு ட்ராமா ஒன்று வந்துச்சு, தமிழ் ட்ராமா. அதுக்கு ஒரு கண்ணகி கேரக்டராக நான் நடித்தேன். எங்களை செஞ்சு காட்டிலுமா இருந்தது? ஓகே, செஞ்சு காட்டுங்க பாப்போம். புறாவிற்குட தந்து புகழ் பெற்ற மன்னர்களின் வரலாற்றை தேர்காலி மகனேற்றி நயங்கத்த மண் நீதி சொன்னன் என் பெருந்தகையை நீதி இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனின் பூம்புகார் எனது கோல் பெரும் வணிகன் மாசாத்துவனின் மருமகள் என் பெயர் கண்ணகி. கண்ணகி கையில் தனிச்சிலம்படன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நெடுஞ்சிலே பாண்டியனை துணிந்து கலந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொழு மண்டபத்திலே உங்கள் தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீச்சிருக்கின்றார்கள்.
கல்லை கடந்து கொடிகட்டி ஆடுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டோர் அகழ்ந்தரிக்க ஒரு கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்டு கோவலன் மனைவி கண்ணுகினான் என்று அறிந்திருக. இவர் ஒரு விடயத்தினை ஒரு கலை நிகழ்ச்சிக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்தால் மிக விரைவாக அதனை மனனம் செய்கிற திறமை இருப்பதாக இவரது தாய் சொன்னார். சொல்லுங்க ஜீனத், இது மாத்திரமல்ல, சென்ற மீலாதின போட்டியில் கிராத் போட்டியிலே கலந்து கொண்டு நீங்கள் வெற்றியிட்டிருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு கிராத்தினை, ஏதாவது ஒரு சூறாவை எங்களுக்கு ஓதி காட்டிலுமா? நீங்கள் அல்ஹம்து சூறா ஓதுங்க பார்ப்போம். என்று சொன்னால் மிக அழகாக ஓதுகிற திறமை இவருக்குள் இருக்கிறது. ஓதுங்க பார்ப்போம் அல்ஹம்து சூரா, சூரத்துல் ஃபாத்திஹா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஆமீன். இப்படி ஒவ்வொரு துறைகள்லையும் நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ற இதுக்கு, உங்களோட நிகழ்ச்சி எல்லாம் செய்யறதுக்கு? முக்கியமாக இருக்கிறது எங்களோட உமா தான். நிறைய போட்டிகளுக்கு சேர்த்துடுவாங்க. எனக்கு பயமா இருக்கும், நான் தோத்துட்டா கவலைப்படுவேன்னு சொல்லி. ஆனா எங்களோட உமா தான் எல்லா போட்டிகளும் போவோம். தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி 5 வயசுல இருந்தே என்ன மோட்டிவேஷன் பண்ணது எங்களோட உமா தான். நிறைய நிகழ்ச்சிகள்ல சேர்த்துட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்ல நிறைய எடுத்திருக்கேன். எனக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது எங்க உமா தான். நெக்ஸ்ட் வந்து எங்களோட வாப்பாவும் பாப்பாவும் அப்படித்தான். உமா போல போங்க போங்க பரவாயில்ல, தோல்வி வந்தாலும் பரவாயில்ல போங்க, இன்ஷால்லா வெற்றி பெறுவோம்னு சொல்லி வாப்பா தான் இருப்பாரு. அதுக்கடுத்துதான் நான் அவரும் அப்படித்தான் சொல்லுவாரு, போங்க போங்க பரவாயில்லன்னு சொல்லி. ரைட். ஜீனத் ஜிமாஸ், சொல்லுங்க, அப்ப உங்களோட டேடா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கிறார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? நேரம் கிடைக்குதா? டேடா ஹெல்ப் பண்ணுவாரா? டேடாட பங்களிப்பு எப்படி இருக்கும்? எனக்கு சில சிங்களத்தில் நான் படிக்கும் போதே எனக்கு சில சொற்கள் விளங்காமல் இருக்கலாம். வாப்பாக்கு வந்து நிறைய சிங்களம் நல்லாவே தெரியும் போலீஸ் இருக்கிறதால. அதுக்காண்டி ஏதாவது டவுட் வந்து அப்பாட்டம் போய் கேட்பேன். அப்பா சொல்லி தருவார், இதுக்கு இப்படி வரும், இதுக்கு எப்படி வரும்னு சொல்லி சரியா சொல்லி. சரி, நிகழ்ச்சியின் இறுதியாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு செஞ்சு காட்டுங்களேன். உங்களோட ஏதாவது ஸ்பீச் அல்லது நீங்க ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணின ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செஞ்சு காட்டுங்க. ஒரு பாட்டு பாடலாம். ஓகே, கட்டாயம். பருத்தி துறையூராம் பவளக்கொடி பேராம் பாவதனியொப்பாள் பால் எடுத்து விப்பாள் அங்கவட்கொரு நாளில் அடித்த துயர் கேளில் பாட்குடம் ஒன்றும் வந்து பைய பைய நடந்து சந்தைக்கு போகும்போது நான் நினைத்தால் மாட்டு முருகப்பா வீட்டில் முட்டை விற்பால் மாட்டி கோழி முட்டை வாங்கி குஞ்சியாகும் விரைந்து கோழி எல்லாம் முட்டையிட்டு பிச்சு காசு வாங்கி. ஓகே ஜீனத், நீங்க இது போல இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இதை போல இன்னும் சான்றிதழ்கள் பதக்கங்கள் எடுக்கணும்னு வாழ்த்துறோம். சரியா? தொடர்ச்சியாக நீங்க இதை முயற்சி செஞ்சு நீங்க இந்த துறையில மேலும் முன்னேறி போகணும். சரியா? சரி, இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இதுவரை எங்களோடு இணைந்திருந்தவர் கொழும்பு லேடிஸ் காலேஜ் அங்கே படிக்கிற ஒரு 5ஆம் ஆண்டு சிறுமி. பல திறமைகள், தேசிய போட்டிகள் பலவற்றில் கலந்து கொண்டு 1வது இடம், 2வது இடம், 3வது இடங்களை பெற்றிருக்கின்றார். இவரது திறமைகளுக்கு பின்னால் தாயினுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. எனவேதான் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களது குழந்தைகளும் திறமைசாலிகள் தான். அவர்களுக்குள் இருக்கிற திறமைகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கான சிறந்த வழிகாட்டல்களை வழங்குகின்ற போது நீங்களும் உங்களது குழந்தைகளும் வெற்றியாளர்களாக மாற முடியும் என்கின்ற அந்த விடயத்தினை கூறி இந்த அளவோடு நிகழ்ச்சியை விட்டு விடைபெறுகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு சிறுமியோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வணக்கம்.